children, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 1 ஹிந்தி சாரங்கி புக்ல first lesson. இந்த புக்ல இருக்கிற lessons 5 units பிரிச்சிருக்காங்க. அதுல first unit பரிவார், இகாயி அப்படினா unit, பரிவார் means family. இந்த first unitோட first lesson மீனா கா பரிவார், மீனாவோட family. இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில மீனான்ற ஒரு சின்ன குழந்தைய பத்தி கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க, அவங்களோட டே லைஃபை எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற பத்தி தான் இந்த ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. மீனா கே பரிவார் மே 7 லோக் ஹை. மீனாவோட ஃபேமிலியில 7 பேர் இருக்காங்க. 7 means 7. उसके दादा, दादी, माता, पिता, चाचा, मीना और उसका छोटा भाई दिवाकर. மீனாவோட தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அங்கிள், மீனா, அப்புறம் மீனாவோட குட்டி தம்பியான திவாகர். दिवाकर 3 साल का है. दिवाकर को 3 वयस आदु. वह बहुत नटखट और चुलबुला है. மீனாவோட தம்பி ரொம்ப நாட்டியான பையன், ரொம்ப சுறுசுறுப்பா எப்பயுமே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. मीना को अपने भाई के साथ खेलने में बहुत आनंद आता है. மீனாக்கு அவ தம்பியோட விளையாடுறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதாம். दिवाकर भागकर कमरे के किवाड़ के पीछे छिप जाता है. மீனாவும் அவங்க தம்பியும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. மீனாவோட தம்பி அங்க இருக்கிற ரூம்க்கு பின்னாடி இருக்கிற கதவு கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறான். மீனா उसे ढूंढ लेती है. மீனா அவன் தம்பியை தேடி கண்டுபிடிக்கிறான். तो वह बहुत जोर जोर से हंसता है. सो கண்டுபிடிச்சதும் அவன் தம்பி ரொம்ப சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிறான். மீனா उसे गिनती सिखाती है. அவனுக்கு கவுண்ட் பண்ண சொல்லி கொடுக்கறாங்க. दिवाकर कहता है 1 2 3 4. திவாகரும் அவங்க அக்கா கூட சேர்ந்து 1 2 3 4ன்னு சொல்றான். तो मीना कहती है चाचा जी हमको कहते प्यार. மீனா அதோ பாட்டா பாடுறா. 1 2 3 4 अंकल நம்மள ரொம்ப லவ் பண்றாங்க. तभी चाचा जी आ जाता है और दिवाकर को गोद में उठा लेता है. இந்த டைம் திவாகரோட அங்கிள் வந்து திவாகரை ஆசையா கையில தூக்கிக்கிறாரு. मीना चाचा जी और दिवाकर बरामदे में जाते हैं जहां दादी और माँ फल काट रही हैं. மீனா, மீனாவோட அங்கிள் அப்புறம் திவாகர் 3 பேரும் வராண்டால நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க மீனாவோட பாட்டியும் அம்மாவும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. मीना के पिता और दादाजी गमलों में पानी दे रहे हैं. அங்க மீனாவோட அப்பாவும் தாத்தாவும் அங்க இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸ்க்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. थोड़े देर में माँ सबको फल देती है. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவோட அம்மா எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறாங்க. सब लोग मिलजुल कर खुशी से फल खाते हैं और आपस में बातें करते जाते हैं. எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டே அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடுறாங்க. कितना प्यार भरा है मीना का परिवार. எவ்வளோ லவ்லியான, ஹாப்பியான, அஃபெக்ஷனான ஃபேமிலியில மீனாவோட ஃபேமிலி. இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறவங்க மாலதி தேவி. எவ்வளோ ஹாப்பியான ஃபேமிலியில மீனாவோட ஃபேமிலி. இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் நம்ம ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ் கூட தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி அவங்களோட நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் ரொம்ப முக்கியம் தான். ஆனா அதை நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற டைமை நம்ம ஃபேமிலியா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன, நம்மளும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கலாமா? என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த லெசன்ல பார்க்கலாம். பை.